தீபாவளி அதுவுமா ஒரே இனிப்பா தாங்க இருக்குது. ஆமா, எங்க போனாலும் ஸ்வீட் தான் தராங்க. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி அதுவுமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கும், தங்கச்சி வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ, தங்கச்சி பசங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு போய் குழந்தைங்கள பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்களையும் போய் பார்த்துட்டு, அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கேயும் ஸ்வீட் குடுத்தாங்க தங்கச்சி வீட்லயும். அம்மா வீட்லயும் எங்களுக்காக ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸ்வீட்டும் குடுத்தாங்க. நாங்களும் போம்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் அவ்வளோதான். நான் அதனால தான் ஸ்வீட் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. "எப்பா வெளியவும் போனா ஸ்வீட் சாப்பிடுவோம். வீட்லயும் வாங்கி வச்சா சாப்பிட முடியாதுப்பா. நான் நல்லா தான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸ்வீட் அதிகமா எடுக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறேன். ஆனா ரொம்ப கிடையாது ஃபர்ஸ்ட் மாதிரிலாம். அதனால வந்து சிம்பிளா தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பலாம் பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா வந்து நேத்து சாப்பிட்டதே ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. ஸோ நேத்து வச்சு மீன் குழம்பு, மட்டன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், வடை, இட்லி, சிக்கன் குழம்பு, முட்டை தோசை, பாயாசம் அவ்வளோதான். பாயாசமும் வடையும் சாமிக்காக வச்சிருந்தேன். ஸோ நான் நான்வெஜ் வைக்க மாட்டேன் சாமியாண்டன்னு சொல்லிட்டு இது செஞ்சு வச்சிருந்தேன். அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வச்சு குடுத்துட்டு சாப்பிட்டாங்க. மட்டன் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோம் 2 பேருமே. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா இட்லிக்கு சூப்பரா இருந்தது. ஸோ ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளிய கிளம்பியாச்சு நாங்க 2 பேருமே. ஸோ மழையும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. தீபாவளிய சேஃபா கொண்டாடுங்க. ஹேப்பி தீபாவளி. பாய்.